உயிர் உயிர் தமிழுக்கு முதல் வணக்கம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் அன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார் என்று ராமனின் அழகை மிதிலை நாட்டு மக்கள் வர்ணித்ததை கம்பர் அவர்கள் இந்த வரிகளின் மூலம் சுட்டிக்காட்டியது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததென்றால், இங்கு வந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற கவிஞர் அவர்களும் தமிழ்ச்செம்மல் இஸ்மாயில் ஐயாவையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, என்னை போன்ற வயதானவர்களையும் கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லி நான் அதில் சந்தோஷமடைய விரும்புகின்றேன். ஐயா, நீங்கள் என்றும் இளமையோடு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து உங்களது தமிழ் பணி சிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் சொல்லிக் கொள்கின்றேன். நிறுவனர் ஐயா வணக்கம். அவர்களுக்கு இணையாக சகோதரி நூர்ஜஹான் அவர்கள் உழைப்பாளி என்பதற்கு உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் திகழ்கின்ற ஒரு அன்பு சகோதரி தான் நூர்ஜஹான் அவர்கள். அவர்கள் சொல்லியது போல் இந்த கவியரங்கம் இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அவருக்கு நான் தொல்லை நிறைய கொடுத்திருக்கின்றேன். தொல்லை கொடுத்ததற்காக மன்னிக்கவும். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 95வது பிறந்தநாள் விழாவை இங்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான அரங்கை நமக்கு அளித்தவர், சொல்லில் வல்லவர், பேச்சில் சிறந்தவர், உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பெயரெடுத்த அம்மையார் பர்வீன் சுல்தானா அவர்கள் தமிழ் சங்கத்தினுடைய இயக்குநராக இருக்கிறார். அவருடைய கருணையால் தான், அவருடைய அன்பான பரிவால் தான், அவருக்கு தமிழ் மேல் இருக்கின்ற பற்றால் தான், மேலும் கவியரசு கண்ணதாசன் பேரவையின் மீது அவருக்கு இருந்த ஒரு சிநேகம் தான் இன்று இந்த அரங்கம் கிடைத்து இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ராமனுக்கு லட்சுமணனை போல இயக்குனர் அம்மையார் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு அம்மையார் அன்பு சகோதரி ஜான்சி ராணி அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் பிற வேலைகளை எங்களுக்கு எளிதாக்கி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் காரைக்குடி தமிழ்தாய் கலைக்கூடத்தின் தலைவரும் அன்பு சகோதரருமான அறிவுரை நம்பி அவர்களை தனிப்பட்ட முறையிலே அவர்களை மதுரை மண்ணிற்கு வந்திருப்பதனால் வருக என்று அழைப்பதற்கு எனக்கு கடமை இருக்கின்றது. அவர் மிக சிறந்த ஒரு ஆளுமை கொண்டவர். அவர் ஐயா தமிழ்ச்செம்மல் இஸ்மாயில் அவர்கள் எல்லாம், நூர்ஜஹான் சகோதரி நூர்ஜஹான் எல்லாம் ஒரு மதுரையிலே ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றாலுமே ஒரு சொடக்கு போடுகின்ற நேரத்தில் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி காண்பிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் என்பதை உங்கள் முன் நான் சொல்லிக்கொண்டு, மேலும் எங்களுக்கு கவியரசு கண்ணதாசன் பேரவையின் தலைவராக வீட்டிருக்கிற தேவி அம்மையாரின் பேச்சை கேட்டிருப்பீர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் நாம் அசந்திருந்தால் அவர்கள் 5 மணிக்கு தான் பேச்சை முடித்திருப்பார்கள். அதனால் கொஞ்சம் சுருக்கி கொண்டது வரைக்கும் நன்றி அம்மா. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எங்களை மகிழ்வீங்கள். மீண்டும் நேரம் கருதி உங்கள் முன் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. மிக சிறப்பாக அம்மா அவர்களுக்கு நம்முடைய சொல்லின் செல்வி பட்டிமன்ற பேச்சாளர் அம்மா அவர்கள் நம்முடைய உலக தமிழ் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பதவியேற்று இருக்கிறார்கள். நாங்கள் முதல்ல இந்த உலக தமிழ் சங்கம் வேணும்னு கேட்குறப்போ முதல் தொடர்பு கொண்டது அம்மையார் அவர்கள் தான், ஜான்சி ராணி அம்மா அவர்களை தான். அவர்கள் மூலியமாக முன்னாடி இருந்தது அபயருளையா அன்புச்செழியன் ஐயாவுக்கு அப்புறம் ஐயா ரிட்டையர்ட் சம்சுதீன் ஐயா, அவங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்தாங்க. அப்புறம் அபயருளையா நீண்ட நேரம் நடத்தலாக இருந்தாங்க, 1 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் எப்படி வாழ்ந்தாருன்னே தெரியல, மற்றவர்களுக்கு எங்களாலும் இல்லாதான் ஜான்சி அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க பேச்சு, அந்த அன்பான அந்த பேச்சு மீற முடியாது. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் நம்முடைய நிறுவனர். எப்படிப்பட்டவங்களையும் கைக்குள்ள கொண்டு வந்துருவார். அவர் அம்மையார் விளையாட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கி எல்லா விஷயங்களும் முடிந்த நேரத்தில் அடுத்ததாக அம்மா அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. சரி, அம்மா வந்து மரியாதை நிமித்தமாக பார்க்கணும், பத்திரிகை வைக்கணும் அப்படின்றப்போ ஐயா சொல்லிட்டாங்க, மதுரை மாவட்ட கவிஞர்களோட நீங்க போங்க, நான் எப்படினாலும் அபயர் ஐயாவுக்கும் நான் பத்திரிகை வைக்கணும், அண்ணா நான் சென்னைக்கு போறேன் அப்படின்ட்டு ஐயா சென்னையில போய் நம்முடைய முன்னாள் இயக்குனர் அபயர் ஐயா அவர்களுக்கு
பத்திரிகைக்கு போயிருந்தாங்க. அடுத்து நான் மதுரைக்கு வந்திருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு என்னன்னா, அம்மா சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய உலக நாடெல்லாம் சுற்றி வரக்கூடிய அந்த சொல்லின் செல்வி அம்மையார் அவர்கள், எனக்கு பயம் என்ன பேசிடுவாங்களோ அலோ பண்ணுவாங்களோ அப்படின்னு. முதல் தடவை ஃபோன் அடித்தேன், எடுக்கல. அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் இப்போ ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்த உடனே எடுத்துட்டாங்க. எடுத்து அம்மா இப்படி நாங்கள் வர்றோம், தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் 10க்கு. அதன் நிமித்தமாக உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கணும்மா, நாங்கள் வர்றோம் அப்படின்னோடனே என் பேர் நூர்ஜஹான் அம்மான்னு தான் சொன்னேன். அவங்க அருமையாக ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு, கண்டிப்பாக வாங்க நூர்ஜஹான், நான் ஒரு தடவை தான் பேரை சொன்னேன். அவங்க முடிக்கிறப்ப என்னுடைய பேரோட கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தேதிக்கு நான் ஸ்கூலில் லீவ் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அந்த நாள். அந்த நாள் பார்த்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தெரியும், மட்டி குற்றம் அது இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதில் வேறு இன்சார்ஜாக இருக்கனால எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து அம்மாவை பார்க்க வந்தாச்சு. அண்ணா, நம்ம நடராஜன் அண்ணா, என் தோழி குமாரி லட்சுமி எல்லோரும் சேர்ந்து வந்தோம். வர்றப்பே ஒரு என்னன்னா, எனக்கு முன்னாடி கவிஞர் மூரா வந்திருக்காரு, மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், எங்களுடைய நண்பர். எங்களுடைய மதுரை இயக்கத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு டீம். அவர் அந்த ஐயா வந்திருக்காரு. அவர் ஒரே விஷயம் சொல்றாரு, உள்ள இருக்கிற பென்சிகளை பார்க்க வெளியில 2 பென்சிங்க போகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே பெரிய விஷயம். நாங்கள் பயந்துதான் உள்ள போனோம். உண்மையிலே சொல்றேன், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தவங்க தான் பரவீன் சுல்தானா அம்மா அவர்கள். அவங்க எங்க, நாங்க எங்க, அவங்க அருமையாக அழைத்து அமர செய்த எங்களை நாங்க உள்ள போய் வணக்கம் சொல்றப்போ எந்திரிச்சு நின்று அந்த வணக்கத்தை வாங்கிட்டாங்க. அதற்கப்புறம் உட்கார சொல்லி எங்களுக்கு அந்த பெண்ணிடம் முதல் தண்ணியை கொடுங்க வந்தவங்களுக்கு அப்படின்ற ஒரு அந்த தமிழருக்கான பண்பாடோடு எங்களை அமர செய்து மிக சிறப்பாக ஒரு விஷயம் தான் சொன்னேன். அம்மா, உங்களுக்கு தான் நாங்கள் ரசிகை. என் பொண்ணுடைய பேரும் பர்வீன் சுல்தானா தான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேச்சு, உங்க மோட்டிவேஷன் ஸ்பீக். அதாவது நான் கொட்டாம்பட்டி பஸ்ல டிராவல் பண்றப்போ, உங்களுக்கு தெரியும் பிரைவேட் பஸ்லாம் எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங் தான். அப்படி போறப்போ பஸ்ல இருந்தாலும் ஒரு சவுண்ட், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் ஒலிக்குது அப்படின்னா அது பர்வீன் சுல்தானா அம்மாவுடைய பேச்சாக மட்டுமே இருக்கும். அத்தனை ஆசிரியர்களும் கேட்பாங்க. எப்படியோ அது காதல் வாங்கிட்டு நாங்கள் போவோம். அந்த ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணேன். உடனே அம்மா ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்ட்டு தன்னுடைய யூடியூப்ல போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல், சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே, அந்த பாட்டுக்கு கம்ப ராமாயணத்துல இருந்து என்ன வரியை வந்து கண்ணதாசன் எடுத்தான், அந்த கம்பனுக்கு அந்த கண்ணதாசன் எடுத்த வரியெல்லாம் அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் என்ன, அதை விட அந்த ஹீரோயினுடைய பேரு சீதா. ராமாயணத்துல ராமனுடைய மனைவியுடைய பேரு சீதா. அதை 2 இணைச்சு எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் பேசினாங்க அப்படின்னா எந்த ஆளுமே இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இதை நான் வந்து எங்க குடும்பத்தை பதிவு போட்டேன். மகேஸ்வரி அம்மா கூட சொன்னாங்க, ரொம்ப பொறாமையா இருக்கு. அம்மா சொன்னாங்க, ரொம்ப ஆதங்கமா இருக்கு நூர்ஜஹான், நான் வரல அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இருக்க பெண்மணி. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாங்கள் பத்திரிகை கொடுத்துட்டு வந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், கண்டிப்பா நீங்க கலந்துக்கணுமா அப்படின்றப்போ நேற்று இரவு அவங்களுக்கு மினிஸ்டருடைய மீட்டிங் கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் கம்பனுடைய கவியரங்கம் அவங்களுக்கு அப்படின்றப்போ அப்பவுமே அவங்க சொன்னாங்க, என்னால் முடிந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஃப்ளைட்ல வந்து போறேன் அப்படின்றாங்க. சொல்ல முடியாது, வரவும் வாய்ப்பு இருக்கு, வரலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுடைய அவங்களுடைய உத்தரவின் பேர்ல கிடைச்சி இந்த இடத்துல நம்ம விருது வாங்குறது அவங்களுடைய புகழ் போலே நம்முடைய கவிஞர்கள் அத்தனை பேரும் புகழ் பெற வேண்டும், மிகச்சிறிய பட்டிமன்ற பேச்சாளராக மிகப்பெரிய கவிஞர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நாம் அழைக்க இருப்பது ஷாஜஹான் ஐயா அவர்கள். ஒரு கணித ஆசிரியருங்க அவர்கள். அவர் தமிழ் ஆசிரியர் கிடையாது, கணித ஆசிரியர். தமிழ் செம்மல் விருது, நல்லாசிரியர் விருது, அரசினுடைய அத்தனை விருதுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள்